வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திராட்சையில் அதிக மகசூல் எடுப்பதற்கான வழிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். திராட்சையில் கவாத்து செஞ்சதிலிருந்து அறுவடை வரைக்குமான காலங்களில் முதல் 20 நாள்களில் செய்ய வேண்டிய பராமரிப்பு வேலைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இது 2வது பகுதி. நம்ம ஏற்கனவே முதல் பகுதியில் கவாத்து செஞ்ச பிறகு திராட்சை செடி முதல் 20 நாள்களில் எப்படி வளர்ச்சி இருக்கும், எப்படி பூக்களோட ஆரம்ப நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 2வது பகுதியில் உரங்கள் எப்படி வைக்கலாம், இயற்கை உரங்கள்னால் எந்த அளவில் எந்த மாதிரி வைக்கலாம், செயற்கை உரங்கள்னால் எந்த அளவில் வைக்கலாம், நீர் மேலாண்மை எப்படி பண்ணலாம், இந்த 20 நாட்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலோட அறிகுறி என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் முதல் பகுதியை பார்க்காதவங்களுக்காக லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திராட்சை செடிக்கு உரம் வைக்கிறத பொறுத்த மட்டும் அறுவடை முடிஞ்ச பிறகும் வைக்கலாம், அல்லது கவாத்து பண்ண பிறகும் உரம் வைக்கலாம். இந்த 2 முறைகளில் ஏதாவது ஒரு முறைகளை உரங்கள் வைக்கலாம். திராட்சை பழங்கள் அறுவடை முடிஞ்ச பிறகு திராட்சை செடிக்கு கொஞ்ச நாள் ஓய்வு கொடுத்துட்டு அது பிறகு நம்ம கவாத்து பண்ணுற மாதிரி இருந்தால் அறுவடைக்கு பிறகு உரங்கள் வைக்கலாம். இல்லை அறுவடை முடிஞ்ச உடனேவும் நம்ம கவாத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கவாத்து பண்ண பிறகு உரங்கள் வைக்கலாம். இந்த முறைகளில் நம்மளுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த முறைகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் வைக்கக்கூடிய இயற்கை உரங்களோ செயற்கை உரங்களோ அதோட அளவுகளோ 2க்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இயற்கை வேலி உரங்கள் என்ன அளவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு செடிக்கு தேவையான இயற்கை உரங்கள்: கடலை புண்ணாக்கு 200 கிராம், வேப்ப புண்ணாக்கு 100 கிராம், மண்புழு உரம் 1 கிலோ. இது எல்லாமே ஒரு செடிக்கு போதுமானது. இப்போ நாம் கவாத்துக்கு பின்னால் எப்படி உரம் வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம திராட்சை செடி கவாத்து செஞ்ச பிறகு கோடை காலமாக இருந்தால் 8லிருந்து 10 நாளுக்குள்ளேயும், மழை காலமாக இருந்தால் 15லிருந்து 20 நாளுக்குள்ளேயும் லேசாக துளிர் விட ஆரம்பிக்கும். இப்படி மொட்டுக்கள் எப்போ துளிர் விடுதோ அந்த சமயத்தில் நம்ம உரம் வைக்கணும். நாம் இப்போ இயற்கை உரம் வைக்கிறதுனால கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு நமக்கு தேவையான அளவை எடுத்து நம்ம தொட்டிலையோ ஒரு ட்ரம்லையோ 2 நாட்களுக்கு முன்னாலேயே ஊற வச்சிடணும். இந்த ஊற வச்ச புண்ணாக்கு கரைசலை காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் ஒரு குச்சியால் கிண்டி விடணும். இந்த பிண்ணாக்கு ஊற வச்சு 1 நாள் ஆகுது, அதனால் கெட்டியாக இருக்குது. 2வது நாளில் நார்மலாக தண்ணி மாதிரியே ஆயிரும். இந்த பிண்ணாக்கு கரைசல் ஊற்றுறதுக்காக திராட்சை செடியோட வேறுபகுதியில் சுற்றிலும் ஒரு வட்ட வடிவில் பள்ளம் ஒன்று எடுக்கணும். இந்த திராட்சை செடியோட ஆயில் 9 வருஷத்தை கடந்துருச்சு. அதனால் நாங்கள் சில வேர்கள் வெட்டுப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி மண்வெட்டியை வச்சு நாங்கள் வட்ட வடிவில் ஒரு பள்ளம் எடுக்கிறோம். சின்ன செடியாக இளஞ்செடியாக இருந்துச்சுன்னா வேறுபகுதிகள் பாதிக்காத அளவுக்கு நம்ம இந்த வட்ட வடிவில் பள்ளம் எடுக்கணும். அடுத்து புண்ணாக்கு கரைசலை எப்படி ஊற்றலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஒரு திராட்சை செடிக்கு கடலை புண்ணாக்கு 200 கிராமும் வேப்ப புண்ணாக்கும் 100 கிராம் சொல்லியிருக்கோம். இதை நம்ம 2 நாளைக்கு முன்னாலேயே ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருப்போம். அந்த ஊற வச்சோட தண்ணியோட அளவு 1 லிட்டராக இருக்கலாம், 2 லிட்டராக இருக்கலாம், 3 லிட்டராக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு செடிக்கு ஊற்றுறது 200 கிராம் கடலை புண்ணாக்கு, 100 கிராம் வேப்ப புண்ணாக்கு. அதை நீங்கள் 3 லிட்டரில் ஊற வச்சுருந்தாலும் அந்த 3 லிட்டர் தண்ணியையும் ஒரு செடியிலேயே அப்படியே ஊற்றி விட்டுறணும். நீங்கள் 2 லிட்டரில் ஊற வச்சுருந்தாலும் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி விட்டுறணும். அப்போ நம்ம செடிக்கு தேவையான 200 கிராம் கடலை புண்ணாக்கு, 100 கிராம் வேப்ப புண்ணாக்கு கலந்த கரைசலை செடியை சுற்றி ஊற்றி விட்டுறணும். இந்த பள்ளத்தில் இப்படி ஊற்றி விட்டுறணும். நம்ம ஒரு செடிக்கு தேவையான மண்புழு உரம் 1 கிலோ எடுத்து வச்சுருப்போம். அதை அந்த புண்ணாக்கு கரைசல் மேலே அப்படியே மேலாக அப்படியே தூவி விட்டுறணும். மண்புழு உரத்தை பொறுத்தளவில் 1 கிலோ அப்படின்ற கணக்கில் நம்ம 2 கிலோ போட்டாலும் ஒரு பாதிப்பும் அதனால் வரப்போகிறதில்ல. நம்ம செடிக்கு 1 கிலோ போட்டாலே போதும். நம்ம அந்த பள்ளம் எடுத்த மண்ணை அப்படியே மேலே போட்டு அந்த மண்புழு உரத்து மேலேயும் போட்டு மூடி விட்டுடணும். இப்படி மூடி விட்டுட்டால் நம்ம மண்புழு உரம்னாலும் சரி, கடலை புண்ணாக்கு கரைசல்னாலும் சரி, செடிகளுக்கு வேகமாக வேர் எடுத்துக்கிறோம்.
எறும்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கடலப்புண்ணாக்குகளை வந்து சாப்பிடாது. இந்த மாதிரி பிண்ணாக்கு கரைசல் ஊற்றி மண் புலவரை போட்டு மேலே மண்ணை போட்டு மூடி விட்டுட்டோம்னா வேர் வந்து வேகமாக வந்து இந்த உரச்சத்துக்களை வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ரசாயன உரங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு அது மாதிரி தான் வேர்பதியை சுற்றிலும் ஒரு வட்ட வடிவில் பள்ளம் ஒன்று எடுத்துக்கணும். இது இளஞ்செடின்றதுனால வேர்பகுதி வெட்டி போடாத அளவுக்கு ரொம்ப மெதுவாக எடுக்கிறாரு. மெதுவாகவே எடுக்கணும். வேர்பகுதியில் வந்து பாய்ச்சிடக்கூடாது. மெதுவாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வட்ட வடிவில் வேர்பகுதியில் சுற்றிலும் ஒரு பள்ளம். செயற்கை உரங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு திராட்சை செடிக்கு அதனோட ஆயுளை பொறுத்து 750 கிராமிலிருந்து 1500 கிராம் வரைக்கும் வைக்கலாம். திராட்சை விவசாயம் பண்ணுற மண்ணில் என்ன உர பற்றாக்குறைகள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரி NPK, செகண்டரி நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் இதில் வந்து கலந்து நம்ம வைக்கணும். பேரூட்ட சத்துக்களான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்களை மட்டும் தனியாக கொடுக்காம இரண்டாம் நிலை சத்துக்களையும் நுண்ணூட்ட சத்துக்களையும் கலந்து எப்பயுமே கொடுக்கணும். எல்லா உரங்களையும் கலந்து அதே மாதிரி ஒரு செடிக்கு வந்து 750லிருந்து 1.5 கிலோ வரைக்கும் நம்ம அப்படி வேர்பதியை சுற்றி போட்டு நம்ம பள்ளம் தோண்டின மண்ணை வச்சு அப்படியே மூடி விட்டுறணும். உரங்கள் போட்டு இப்படி மண்ணை போட்டு மூடிட்டோம்னா வேர்பகுதி வந்து வேகமாக வந்து இந்த உரங்களை வந்து எடுத்துக்கிறோம். காற்றில் ஆவியாகிறத வந்து நம்ம தடுத்துக்கிடலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தளவில் இந்த 20 நாளில் செய்ய வேண்டியது மொத்தம் 2 விஷயங்கள் தான். நம்ம என்றைக்கு உரம் வைக்கிறோமோ அது வரைக்கும் நீர் பாய்ச்சக்கூடாது. அதாவது வெயில் காலமாக இருந்தால் 8லேருந்து 10 நாளில் நம்ம உரம் வைப்போம். அது வரைக்கும் நீர் பாய்ச்சக்கூடாது. மழை காலமாக இருந்தால் 15லேருந்து 20 நாளில் உரம் வைப்போம். அது வரைக்குமே வந்து உரம் வைக்கிற வரைக்கும் நம்ம நீர் பாய்ச்சக்கூடாது. உரம் வச்ச அன்னைக்கு ஒரு தடவையும், ஒரு நாள் விட்டு மறுநாள் மற்றொரு தடவையும், அப்போ 2 உயிர் நீர் வந்து திராட்சைக்கு உரம் வச்ச பிறகு விடணும். இந்த 20 நாட்களில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். காய்ப்பு பூச்சிகள் வந்து துளிர் விட ஆரம்பிக்கிற இந்த சமயங்களில் வண்டுகளோட தொந்தரவு வந்து கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி வண்டுகள் வந்து அந்த முட்டுக்களில் அப்படியே தங்கி இருந்து பூக்களையும் சேர்த்து கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். திராட்சையில் அதிக சேதத்தை ஏற்படுத்துகிற இந்த வண்டுகளை வந்து நம்ம கண்ணில் பார்க்குறப்ப கையிலேயே பிடிச்சி அழிச்சிடலாம். தெளிப்பு மருந்துகள் மூலமாக இந்த வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை வழிகளில் வேப்பெண்ணெயை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட மருந்துகள் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இது முழுக்க இயற்கை சார்ந்த மருந்து. இதை 1 லிட்டர் நீருக்கு 2.5 மில்லி அப்படின்ற அளவுக்கு கலந்து தெளிக்கலாம். இந்த வண்டுகளை செயற்கை முறையில் நம்ம கட்டுப்படுத்துகிறதா இருந்தால் தயமெக்சின் என்ற மருந்து வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சேமியா மாதிரியே இருக்கும். இதை வந்து 1 லிட்டர் நீருக்கு 1 கிராம்ன்ற அளவுக்கு கலந்து தெளித்து இந்த வண்டுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த சமயங்களில் நோய்களோட பாதிப்பு எதுவும் இருக்காது. இந்த மொட்டுக்களாக இருந்த துளிர்கள் எல்லாமேவும் அடுத்தடுத்த நாட்களில் இப்படி இலைகளை விட்டு தளிர்களாக வெளியே வர ஆரம்பிக்கும். இதில் தான் திராட்சை பூக்கள் வந்து போடும். இந்த சமயத்தில் தான் நோய்களோட பாதிப்பும் பூச்சி மற்றும் வண்டுகளோட பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். திராட்சை பூக்களோட வளர்ச்சியும் கவனிக்கு தகுந்த மாதிரி இந்த சமயத்தில் தான் இருக்கும். இது சம்மந்தமாக கூடுதல் விவரங்களை நம்ம அடுத்த பகுதி 3ல் தெளிவாக பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குற புது நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
சந்தேகமோ கூடுதல் தகவலோ எதுவும் தேவை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, கூடுதல் தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.